என்ன ஷட்டர் பாதியில மூடி இருக்கு? ஸ்டோர் கீப்பர் எங்க போனாரு? கேக்குது, நல்லா கேக்குது. நீ என்ன கத்துனாலும் உன்னை காப்பாத்த யாரும் வரமாட்டாங்க. உனக்கு 6 மணிக்குள்ள விளக்கேத்தணுமா? 2 தடவை மிஸ் ஆயிடுச்சு. ஆனா இந்த தடவை கன்ஃபார்மா மிஸ் ஆகாது. யாராவது இருக்கீங்களா? உன்னால உங்க அக்காவை காப்பாத்தவே முடியாது. உங்க அக்கா அழிய போறது நிச்சயம். யாருமே இல்ல போல இருக்கே. யார்கிட்டயாவது சொல்லலான்னு பார்த்தா என்கிட்ட போன் கூட இல்லையே. ஐயோ, ஸ்டோர் கீப்பர் உள்ள இருக்கிறது தெரியாம பூட்டிட்டு போயிட்டாரே. நான் வேற 6 மணிக்குள்ள வீட்டுக்கு போய் விளக்கேத்தணுமே. அபி, அபி. ஐயோ, இங்க இருந்தா மாட்டிப்போமே. அபி. சார் சார், என்ன சார், என்னாச்சு? இல்ல, அபி எங்க? அபியா? அவங்க அப்பவே வீட்டுக்கு போயிட்டாங்களே சார். வீட்டுக்கு போயிட்டாளா? இல்லையே, எப்போ என் கூட தானே வீட்டுக்கு வருவா? இல்ல சார், அபி மேடம் சீக்கிரம் வீட்டுக்கு போய் விளக்கேத்தணும்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அவங்க உங்க கூட கிளம்புனா சீக்கிரம் வீட்டுக்கு போக முடியாதுன்னு நினைச்சு கூட விளக்கேத்த சீக்கிரம் வீட்டுக்கு போயிருக்கலாம்ல. அப்படியா? சரி, நீங்க ஆபீஸை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்புறீங்க. ஓகே சார். பை. விளக்கேத்துறதுக்காக புருஷனும் பொண்டாட்டியும் பிளான் பண்றீங்களா? அது எப்படி நடக்கும்? இந்த மாயா இருக்கிற வரைக்கும் நடக்க விட்டுருவேனா? என்ன இன்னும் தங்கச்சியை காணோம்? சரி, போய் பாப்போம். ஏய், எங்க போற? தங்கச்சியை பார்க்க வந்த. என்ன தங்கச்சியை பார்க்க வந்த? உள்ளலாம் யாரும் இல்ல, நான் ஆபீஸ பூட்டணும். நீ கிளம்பு. இல்ல, தங்கச்சி உள்ளதான் இருக்கு. இப்ப நீ போக போறியா இல்ல உள்ள வச்சு உன்னை பூட்டவா? வந்துட்டா தங்கச்சிய பார்க்க, நொங்கச்சிய பார்க்கன்னு. வேற வேலை இல்ல அவளுக்கு. லூசு லூசு, எப்படி கத்துறா பாரு. ஆளையும் மூஞ்சியும். தங்கச்சியை வர காணோம். என்ன தங்கச்சி போன் எடுக்க மாட்டேங்குது? ஒருவேளை போயிருக்குமோ? என்ன சஞ்சீவ், நீ மட்டும் தனியா வர? அபி வரல? அபி இன்னும் வரலையா? ஏய் ஸ்ரீஜா, இங்க வா. என்னம்மா? என்னம்மா சொல்றீங்க? அபி இவ்வளவு நேரத்துக்கு வந்திருப்பான்னு நினைச்சேன். டேய், என்னடா சொல்ற? இல்ல, அவ எனக்கு முன்னாடியே கிளம்பிட்டாளு. சரி, நீ அவளுக்கு போன் பண்ணி பாரு. ஸ்ரீஜா, மாயா கொடுத்த வேலையை கரெக்டா முடிச்சிட்டா. அபிய ஆபீஸ்லயே பூட்டி வச்சிட்டா. மா, ரிங் போயிட்டே இருக்கு, போன் எடுக்க மாட்டேங்கிறா. என்னடா சொல்ற? போன் எடுக்க மாட்டேங்கிறாளா? ஒருவேளை ஆபீஸ்ல இருப்பாளோ? மா, ஆபீஸ்ல எல்லாம் இல்லம்மா.
ஆபீஸ்ல இருந்து கிளம்பின கடைசி ஆள் நான் தான். ஸ்ரீஜா, சஞ்சீவ் கரெக்டா தப்பான ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரான்ல. சரி, நீ போய் அபி எங்க இருக்கான்னு தேடி பார்த்து கூட்டிட்டு வா. மா எங்கம்மா போய் தேடுறது? வந்துருவாம்மா. இப்படி புரியாம பேசாத சஞ்சீவ். இன்னும் கொஞ்ச நேரத்துல மணி 6 ஆயிடும். அதுக்குள்ள அபி வீட்டுக்கு வந்து விளக்கேத்தணும். எப்படியோ 2 நாள்ல அபி நல்லபடியா விளக்கேத்திட்டா. 3வது நாளான இன்னைக்கு அபி விளக்கேத்திட்டானா அந்த சாமியார் சொல்லிட்டு போன பரிகாரத்தை அபி நல்லபடியா முடிச்சிடுவா. சீக்கிரம் போய் அபியை தேடி கண்டுபிடிச்சு 6 மணிக்குள்ள கூட்டிட்டு வாப்பா. போ. சரிம்மா. அபிய தேடி போறியா? போ. நீ இப்படியே விடிய விடிய தேடினாலும் அபிய உன்னால கண்டுபிடிக்கவே முடியாது. அபி நாளைக்கு வரைக்கும் ஆபீஸ்ல தான் கிடப்பா. யாராவது தரங்க, ஹெல்ப் ப்ளீஸ். ஸ்ரீஜா, சஞ்சீவ் அபிய தேடிட்டு போய் 6 மணிக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டானா? கிழிச்சான். 6 மணி ஆக இன்னும் 1 hour தான் இருக்கு. அதுக்குள்ள எப்படி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவான்? நீ வேறமா வா. அபி எங்க போயிருப்பா? ஒருவேளை செல்வியை பார்க்க போயிருப்பாளோ? எதுக்கும் ஃபோன் பண்ணி பாப்போம். சஞ்சீவ் சார். சொல்லுங்க சஞ்சீவ் சார். செல்வி, அபிக்கு ஃபோன் பண்ணா ரிங்கு போகுது, ஆனா எடுக்கல. உங்க கூட இருக்காங்களா அவங்க? என் கூட இல்லையே சார். நீங்க 2 பேரும் ஒன்னா தானே ஆபீஸை விட்டு வெளியே போனீங்க? இல்ல சார், நான் முதல்லயே வந்துட்டேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், தங்கச்சி வரவே இல்ல. அதனால நான் வந்துட்டேன். நானும் ஃபோன் பண்ணி பார்த்தேன், தங்கச்சி ஃபோன் எடுக்கல. சரி, ஓகே. அபி ஆபீஸ்ல இருந்து செல்வியோடையும் கிளம்பல, என் கூடயும் வரல. ஒருவேளை ஆபீஸ்லயே இருப்பாளோ? போய் பாப்போம். இந்த நேரம் பார்த்து அபிய வேற காணோம். அவ 6 மணிக்குள்ள விளக்கேத்தலனா சாமியார் சொன்ன மாதிரி தப்பாயிடுமே. யாருமே இல்லையே. அபி, அபி, ஆபீஸ்லயும் யாருமே இல்ல. எங்க போயிருப்பா இவ? எங்க போனானே தெரியலையே. சரி, ஃபோன் பண்ணி பாப்போம். என்ன, அபியோட போனும் பேக் எல்லாம் இங்க இருக்கு. எல்லாத்தையும் இங்க வச்சுட்டு அவன் எங்க போனா? குடோன் போட்டி இருக்கு, ஆனா லைட் எரியுற மாதிரி இருக்கு. ஒருவேளை அங்க இருப்பாளோ?
அபி 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 என்னாச்சு? சஞ்சீவ், நான் குடோன்குள்ள இருந்தது தெரியாம ஸ்டோர் கீப்பர் என்ன உள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டாரு. யூஸ்லெஸ். அறிவில்லை அவனுக்கு. சஞ்சீவ், டைம் என்ன ஆச்சு? மணி 5:45. ஐயோ, 5:45 ஆயிடுச்சா? 6 மணிக்குள்ள நான் விளக்கு ஏத்தணுமே. இப்ப என்ன பண்றது? சரி சரி சரி, ஒண்ணும் இல்ல, நீ எந்திரி. நீ ஒன்னும் பதட்டப்படாத. 6 மணிக்குள்ள உன்னை வீட்டுக்கு கொண்டு போய் விடுறது என்னோட பொறுப்பு. சரி. phone. அம்மா. ஹலோ சஞ்சீவ். ஹலோ அம்மா, சொல்லுங்கம்மா. அபி பாத்துட்டியா? அபி கிடைச்சிட்டாளா? கிடைச்சிட்டாமா. ஆபீஸ்ல தான் இருந்தா. அபி ஆபீஸ்ல இருக்காளா? இன்னும் ஆபீஸ்ல என்னடா பண்ணிட்டு இருக்கா? அம்மா இருங்கம்மா, அதெல்லாம் வந்து சொல்றேம்மா. சரி, சீக்கிரம் வாங்க. வா போலாம், சீக்கிரம் வா. என்னமோ சொன்னேன் 6 மணிக்குள்ள கண்டுபிடிக்க மாட்டான்னு, இப்ப கண்டுபிடிச்சிட்டா பாரு. மா, நான் சொல்ற மாதிரி செய். டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டோமே. சஞ்சீவ், சஞ்சீவ், 6 இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. இந்த டிராஃபிக்ல நம்ம எப்படி வீட்டுக்கு போறது? 5 நிமிஷத்துக்குள்ள உன்னை வீட்டுக்கு கூட்டு போறேன், நீ வெயிட் பண்ணு. அபி, இன்னும் 2 மினிட்ஸ் தான் இருக்கு, சீக்கிரம் போ. அபி, எப்படி நீ உள்ள வந்து விளக்கேத்துறன்னு நானும் பாக்குறேன். ஸ்ரீஜா, நீ சொன்ன மாதிரி கதவை பூட்டிட்ட. ஆமா, இன்னும் 6 ஆக ஒரே ஒரு நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள அபியால வீட்டுக்குள்ள வரவே முடியாது. ஐயோ, கதவு பூட்டி இருக்கே. அத்தை, அத்தை, சித்தி, கதவை திறங்க. யார் இருக்கீங்க உள்ள? ஐயோ அத்தை, நான் 6 மணிக்குள்ள விளக்கேத்தணும். யாராவது கதவை திறங்க ப்ளீஸ். அத்தை, கதவை திறங்க. ஸ்ரீஜா ப்ளீஸ். 6 மணிக்குள்ள விளக்கேத்தணும். யாராவது கதவை திறங்க அபி, ப்ளீஸ். என்னாச்சு? கதவு பூட்டி இருக்கு சஞ்சீவ். கதவை தட்டினாலும் யாரும் திறக்க மாட்டேங்கிறாங்க. நானும் திறக்க மாட்டேங்கிறேன். அத்தை, அம்மா, 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 அபி விளக்கேத்துறோம், கதவு திறங்க. அம்மா, அம்மா, யாராவது கதவை திறங்க. அம்மா. யார் கதவை தட்டுறது? அம்மா, அத்தை, அம்மா, கதவு திறங்க. அத்தை, அம்மா, யாரும்மா கதவு போட்டுனது? தெரியலப்பா. அபி, சீக்கிரமா போ, விளக்கேத்தணும். சரி. மணிக்குள்ள விளக்கேத்தாம தப்பு பண்ணிட்டியா அபி? இனி
என்ன உன்னால காப்பாத்தவே முடியாதா? கோழி என்னதான் ட்ரை பண்ணாலும் அதால கழுகு உயரத்துக்கு பறக்க முடியாதுமா. இனி உன் அக்கா அணுவை அழிக்க போறத உன்னால மட்டும் இல்ல, அந்த சாமியால கூட தடுக்க முடியாது. அபி, சாமியார் சொன்ன மாதிரி இன்னைக்கு 6 மணிக்குள்ள விளக்கேத்த முடியலன்னு கவலைப்படுறியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. அதான் சாமியார் சொன்ன மாதிரி 2 நாள் விளக்கேத்திட்டேன்ல. ஆனா இன்னைக்கு ஒரு நாள் தானே விளக்கேத்தல. பரவாயில்ல அத்தை, விடுங்க. சஞ்சீவ், அபி பாவம்பா. இன்னைக்கு விளக்கேத்த முடியாத நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறா. ஆனா அத வெளிக்காட்டினா நாம வருத்தப்படுவோன்னு நம்ம கிட்டயே மறைக்கிறா.